சிஸ்டர், என் பொண்ணு பேர் சிஎம் ரெஜினா. காலையில 8 மணிக்கு சார்லஸ் நகர் சென்னையில எங்க வீட்டுக்காரர் வந்து போலீஸ், புதுக்கோட்டை போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லல, எதுக்கு கூட்டிட்டு போனான்னு சொல்லல, நடு ரோட்ல இழுத்துட்டு போறாங்க. நான் கேட்கும் போது என் நைட்டே புடிச்சு என்ன தள்ளி விட்டு போயிருக்காங்க. இங்க இருந்து நாங்க புதுக்கோட்டை போறதுக்கு 1 டே ஆகும். அதனால நான் சிஎம் சார் எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎம் சார் வந்து பார்க்க பேசணும் சொன்னா, நீங்க பாருங்க போலீஸ் புடிச்சு என்னென்ன வேலை பார்த்துருக்கேன்னு புடிச்சு இழுத்து என்னை தள்ளி விட்டு புடிச்சு இங்க ஓரமா உட்கார வச்சு எங்களை புடிச்சு நோண்டிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் புடிச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்காக போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? இதுக்காக போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து நாங்க அங்க போக முடியாது, 1 டே ஆகும். அதுக்காண்டி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். யார் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போனா நாங்க அவர்கிட்ட பேசணும்னு யார் எதுவும் சொல்லல. வந்தது எந்த போலீஸ் சொல்லல, பேர் சொல்லல, வண்டியில பேரு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா நான் அவரை பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். இப்படிதான் நாய் மாதிரி நடு வீட்டில் வந்து நுழையாத போலீஸ். ஒரு மேனர்ஸ் கிடையாது, ஒரு சென்ஸ் கிடையாது, ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே இல்லையா? யூனிஃபார்ம் போட்டு தானே இருக்கா, படிச்சிருக்க போடுறாங்க. அப்படியே ரோட்ல இருந்து உட்காந்து வச்சிருக்காங்க. அவங்கள ஒரு ரூல்ஸ் இல்ல, ஒரு ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அவர் எதுவுமே பண்ணல, அவர் மேல எந்த ஒரு தப்பு கிடையாது. அவர் ஜிம் வச்சிருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம், இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார போலீஸ் புடிச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன புடிச்ச நோண்டி பராண்டி ஏன் ட்ரெஸ் புடிச்சு கிழிக்கிறாங்க. காலையில கேட்டதுக்கு என்ன நைட்டி புடிச்சு நடு ரோட்ல தள்ளிட்டு போறாங்க. இதான் போலீஸோட வேலையா? அதுதான் மேடம் நான் இங்க சிஎம் சார்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த கம்ப்ளைண்ட் தான் நான் சிஎம் சார்ட்ட கொடுத்தேன். ஏன்னா இங்க இந்த புதுக்கோட்டை போறதுக்கு 1 டே ஆகும். அதுக்கு வரைக்கும் ஸ்டேஷன் க்ளோஸ் ஆயிரும். யார் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர் பண்ண மாட்டாங்க. நைட் வர யாரும் ஏதோ பண்ணிட்டாங்கன்னா என்ன வராங்க, என்ன பண்றது? யார் கூட்டிட்டு போனா தெரியாது, பேர் சொல்ல மாட்டாங்க. எங்களை நடு ரோட்ல தள்ளி விட்டு போறாங்க. ஏரியா பாத்துருக்கு காலைல ஒரு காலை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நான் கேட்டதுக்கு நைட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இங்க பாருங்க இப்ப பண்ண வேலை. பெரிய ரொம்ப டேக் கேர் மாதிரி பங்க பொண்ணை கூட்டிட்டு வராங்க. என் ஷாலை இழுத்து என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு இதுக்குதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா? நடு ரோட்ல எல்லா பொண்ணுங்க ட்ரெஸ் அவுத்துட்டு பார்க்கணும் எல்லாமே. ஆமா, நான் என் வீட்டுக்காரர் எங்க இருக்கான்னு பார்க்கணும். நான் விஜய் சாரை பார்க்கணும்.